ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி தம்பியை வந்துட்டு அங்கன்வாடிக்கு தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னாக்கா, மாதம் மாதம் வந்துட்டு தம்பிக்கு வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டுட்டு சத்துணவு மாவு கொடுப்பாங்க. சரி, அதுக்காக இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இப்போ தான் தூங்கி எழுந்தார். அதுக்குள்ளே அவங்க அக்கா கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாட்ருக்காரு. அவர் வந்து இப்போ தான் எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறாரு. அதை அவள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்ருக்கா தம்பி கூட. அங்கே பாருங்கள், அவளும் இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலை. சரி, கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட விளையாடிட்டு போகிறேம்மா, குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி. அதுக்கப்புறம் அவளும் குளிக்க போயிட்டான். சரி, தம்பியும் குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் குளிக்க வச்சுட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சு வந்துட்டு தயிர் சாதம் தான் செஞ்சேன். ஏன்னா தயிர் சாதம் நேற்றே சொல்லி வச்சுட்டு இருந்தா பாப்பா வந்துட்டு, எனக்கு தயிர் சாதம் தான் வேணுமா நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தயிர் சாதம் செஞ்சுட்டு சரி கொஞ்சமாக அவளுக்கு கஞ்சி காசி வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து போடுறதுக்கு அது எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு சிரிக்கிறா. அதை பாருங்கள் நீங்களே. அதை எவ்வளோ நேரம் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா பாருங்கள் அதை எடுக்கிறதுக்கு. கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு அவளும் வந்துட்டு அது முட்டை வந்துட்டு ஆம்லெட் அதில் லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டான். அதை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறா, முட்டை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்துட்டு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் சாப்பிடவே மாட்டாள், அப்படியே வச்சுட்டு போயிடுவாள். அதுக்கோசரம் தான் அதை போட்டு சாப்பிட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்துட்டான். சரி, என்னை இட்டுன்னு போகிறதுக்கு பால்வாடிக்கு. சரி, நாங்கள் 2 பேரும் சரி கிளம்பலாம், தம்பியும் ரெடி பண்ணி அவரை இட்டுன்னு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்வாடிக்கு கிளம்பியாச்சு. அது நான் எங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க வெயிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னே ஒரு பாப்பா போடுறாங்க, தம்பியும் போட்டாங்க. தம்பி பாருங்கள் எப்படி படுத்துட்ருக்காரு. அவர் எப்பயுமே சமத்தா சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ நல்லா கிளாப்புன்னு சொல்லிட்டாக்கா கிளாப்புன்னாக்கா கிளாப் பண்ணுறாரு. அதை பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஹாப்பியாக விளையாட்ருக்காரு அவர். நெக்ஸ்ட்டு மந்த்து வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு அக்டோபர் மாதம் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. 10 மாதம் ஊசி போடணும். அப்போ தான் அழுவ போகிறாரு. நெக்ஸ்ட்டு மந்த்து போகணும் இதே நாளில். ஓகே பாய், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.